ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டைலில் பருப்பு வந்து வேக வைக்காமல் ஈஸியாக சூப்பர் டேஸ்ட்டில் போலி வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு பவுலில் நான் வந்து 1.25 கப் அளவுக்கு மைதா எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாங்க. சப்பாத்தி மாவு விடவே ரொம்ப லூஸாக இருக்கணும், அந்த அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். இந்த போலி வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு, மாவு வந்து நம்ம எந்த அளவுக்கு லூஸாக பிணையிறோமோ அது ஒன்று. ரெண்டாவது டிப்ஸ் பார்த்திங்கன்னா, எந்த அளவுக்கு நம்ம நல்லா ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு போலி வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம ஒரே முட்டா தண்ணி சேர்த்துருக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் பிசைஞ்சுக்கோங்க. நம்ம நிறைய தண்ணி சேர்த்துருக்கூடாது, மாவு வந்து ரொம்ப லூஸாக போயிடும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது போல் சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. சப்பாத்தி மாவோட கொஞ்சம் மாவு வந்து லூஸாக இருக்கணும், அந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். நெய் சேர்த்து மறுபடியும் ஒரு முறை கலந்து விட்டுடலாம். மாவு வந்து கையில் எடுத்து பார்த்திங்கன்னா நல்லா இழுத்து லூஸாக விழுகிற பதம் வரணும், அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் ஆயில் அல்லது ஒரு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுருவோம். பாருங்கள், நான் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன். அப்படியே இதை வந்து ஒரு தட்டு போட்டு ஒரு 2 மணி நேரம் மூடி வச்சிடலாம். இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நம்ம வந்து உள்ள ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இது கூட 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கின கடலை மாவு தான் நான் சேர்த்துருக்குறேன். நம்ம கடலைப்பருப்பை ஊற வச்சு அரைக்கிறதுக்கு இது போல் நம்ம ஈஸியாக போலி செஞ்சிடலாம். அதனால் நான் இன்றைக்கி வந்து கடலை மாவு எடுத்துருக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு நிமிஷம் போல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. வறுத்தெடுத்து ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சிடலாங்க. இப்போது அதே கடாயில் பார்த்திங்கன்னா 1.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க. நான் வந்து நல்லா நாட்டு சக்கரை எடுக்கிறதுனால அதில் கல் மண் தூசெல்லாம் இருக்காது. நீங்கள் வெள்ளம் எடுத்தீங்கன்னா அதை கரைச்சிட்டு கூட வடிகட்டி மறுபடியும் வந்து இது போல் கடாய்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லம் தண்ணியெல்லாம் நல்லா கொதித்து வரணும். இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் 2 தட்டி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லாவே வெல்லம் தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்ச கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் வந்து சேர்த்துக்கலாம். அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க, கட்டி இல்லாமல் கலந்து விடணும். அப்படியே 1-2 கட்டி இருந்தால் இது போல் கரண்டியால் வந்து நல்லா மசிச்சு விட்டு கலந்து விடுங்க. பாருங்கள், வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த கடலை மாவு வந்து நல்லா வெந்து வரும். இந்த தண்ணியெல்லாம் நல்லா இஞ்சி வெந்து வரும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், வீடியோவில் பார்த்தாலே தெரியும். உங்களுக்கு அங்கங்கே ஒன்று கடலை மாவு புருடாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்பிடும்போது நல்லா கடிப்படும் போது நல்லா தான் இருக்கும். இப்போ இது கூட 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த போலிக்கு வந்து நான் எடுத்த மெஷர்மெண்ட் பார்த்திங்கன்னா 2 கப் மைதாவுக்கு 1 கப் அளவுக்கு தான் நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். ஏன்னா எனக்கு இனிப்பு சுவை போதும், அதனால் 1 கப் எடுத்துருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஜாஸ்தியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 1.5 கப் நாட்டு சர்க்கரை எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், கொஞ்சமாக நெய், பிஞ்சு போல உப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், இதுதான் நான் வந்து எடுத்தது. நீங்கள் இதே அளவுக்கு எடுத்துக்கோங்க. 1.5 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க, சரியாக இருக்கும். பாருங்கள், நல்லா சுருண்டு வந்துருச்சு. ஆற விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் போல் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக கையில் வந்து நெய்யோ ஆயிலோ அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நான் எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது போல் ஒரு சீட்டோ அல்லது வந்து பால் கவர் இல்லைனா வந்து வாழை இலை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் தேய்ச்சிட்டு நம்ம ஊற விட்டுருந்த மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இது போல் நம்ம பரத்தி விட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே வந்து நல்லா ஸ்டஃபிங் வச்சு இது போல் போத்திக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான டைப் இது. நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சு
வேக வச்சு அரைக்க வச்சு கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஈஸியாக கடலை மாவு வச்சு நம்ம போலி செஞ்சிடலாம். போலி வந்து நம்மளுக்கு அதே டேஸ்ட்டு தான் கிடைக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நம்ம மேலே ஸ்டப்பிங் வச்சு பரத்தி விட்டுட்டு இந்த சீட் எடுத்து இப்படி போட்டு நல்லா நம்ம தேய்ச்சி விட்டுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சூப்பரான டேஸ்ட்டில் போலி வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும். அதே டேஸ்ட்டில் கிடைக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபியை. தோசைக்கல்ல ஹீட் பண்ணிவிட்டு நம்ம போலியை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற போலியை அப்படியே இது போல் கவரில் வச்சு இப்படி எடுத்துட்டிங்கன்னா போலி வந்து நம்மளுக்கு நல்லாவே கிடைச்சிரும், ஒட்டாது. பாருங்கள், ஒரு புறம் வெந்துருச்சு, இன்னொரு புறமும் வேகுது. பாருங்கள், பார்க்கவே சூப்பரான டேஸ்டியான நம்மளுக்கு கடலை மாவு போலி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது போலயே மிச்சம் இருக்கிற எல்லா மாவும் நான் வந்து சுட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், நம்மளுக்கு எல்லா போலியுமே ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே சூப்பராக ரொம்ப டேஸ்டியான கடலை மாவு போலி ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கை காமிக்கிறேன். பாருங்கள், உள்ளே எல்லாமே சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.